ஹாய் வியூவர்ஸ்! ஈஸியா சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட மஞ்சத்தூள் 2யும் ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிருக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் என்ன செய்கிறேன், இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் 65 என்ன செஞ்சுக்கிறோம், பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கு கடலை மாவு என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவையும் கொஞ்சம் பைண்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு மாவு என்ன செஞ்சுக்கணும், நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா என்ன செஞ்சுங்க, மிக்ஸ் பண்ணி எல்லா பீசஸ்லேயும் நல்லா என்ன செஞ்சுருக்கணும், பைண்ட் பண்ணி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மேலே என்ன செஞ்சுட்டு நமக்கு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த சிக்கனை என்ன செய்யணும், அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு பொற்காஞ்சட்டி வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா என்ன செய்யுங்க, உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. கண்டிப்பாக வீட்டில் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.